வந்து எப்படியாவது வந்து அவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி சேருவாங்க? நான் இருக்கும்போது சேர விடுவேனா? போட்ட பிளான் எல்லாமே பக்காவா வந்து வேலை செய்யும். அவங்க 2 பேரையும் பிரிக்காம விடவே மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவ வந்து ராகவ் கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு மாலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ராகவ் வந்து அபிகிட்ட கேட்குறாரு, "இங்க பாரு அபி, என்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லு. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். காஸ்டியூம்லேருந்து, டிசைன்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம சீக்கிரமாவே வந்து அந்த ஆட் ஷூட்டில பண்ணணும். அந்த ஆட் ஷூட்டுக்கு தேவையானது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பக்காவா இருக்கு. போய் நடிக்க வேண்டியது தான் பாக்கி" அப்படின்ற மாரி சொல்றாரு. எனக்கு என்னமோ ஆட் ஷூட் பண்ணவே பிடிக்கலங்க. எப்பவுமே எனக்கு அந்த ஆட் ஷூட்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாரி விளம்பரம் நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன நீ இப்படி சொல்ற?" "ஆமாங்க. நான் அப்போயிலேருந்து அதான் சொல்லிட்டுருக்கேன். எனக்கு பிடிக்கல" அப்படின்னோனே, சரி, எனக்கு ஜோடியா நடிக்க முடியாதா? உன்னோட இமேஜும் ஏறும்ல. அதனால தானே நான் வந்து நடிக்க சொல்றேன்" அப்படின்னோனே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது? சரி, ஓகே அப்படின்னா வேற ஜோடி எனக்கு தேட வேண்டியது தான். வேற என்ன பண்றது? நான் வேணா வேற யாராவது பார்க்குறேன்" அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையே" அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாரு. என் மேல எவ்வளோ வந்து அன்பு இருந்தா இவளுக்கு இப்படி சொல்லுவா? உண்மையிலேயே வந்து லவ் எனக்கு மட்டும் இல்ல அபி, உனக்கும் என் மேல இருக்கு. அத கண்டிப்பா நீ வெளிக்காட்டுற தருணம் வரும். நான் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீயும் என்கிட்ட கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்ணுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. இங்க வந்து அபிகிட்ட வந்து ராகவ் வந்து சொல்றாரு, சரி அபி, அப்ப கண்டிப்பா நீ நடிக்கிறல்ல அப்படின்னோனே, நீங்க தான் சொல்றீங்களே நடிக்கணும்னு. சரி, வேற வழி இல்ல. என்ன பண்றது? நடிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி, லாவண்யா கூட வந்து நடிக்கிறேன்னு சொன்னாங்களே அப்படின்னோனே, அவ நடிக்கிறேன்னு தான் சொல்றா. ஆனா எனக்கு வந்து வேலைக்கு ஆவல. அபி, நீ நடிச்சா தான் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னோனே, உடனே சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே அபி, இந்த மாரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப தெரியுமா? ரொம்ப டிஃப்ரெண்டான காஸ்டியூம்லலாம். ரொம்ப ஓவரா தான் பண்றீங்களே! இப்பலாம் வந்து என்ன வந்து புகழ்றீங்க, நம்பவே முடியலையே அப்படின்ட்டாங்க. நம்பனாலும் நம்பலாலாம், அதுதான் உண்மை. என்னோட ஆஃபீஸ்ல ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ பார்த்தியா எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அந்த மாரி தான். இதுக்கப்புறம் நீ நடிக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம ஆஃபீஸ்ல சூப்பரா பெருசா மாட்டிடலாம். ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அது ஏன் வேணான்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் மூஞ்சே எல்லா இடத்துலயும் இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? என்ன மாதிரி இருக்கு? கூட நான் தான் இருக்கேன்ல. என்ன சொல்றீங்க? ஆமா. நம்ம 2 பேரும் நடிக்க போற ஃபோட்டோஸ் தான் எல்லா இடத்துலயும் வைக்க போறேன் அப்படின்னோனே, சந்தோஷம் உள்ளுக்குள்ள அபிக்கு. ஆனா வெளிக்காட்ட முடியாம தவிக்கிறாங்க. அடுத்து ராகவ் சொல்றாரு, சரி அபி, ரெடியா இரு. நம்ம ஆட் ஷூட் நடிக்கன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து ஒண்ணும் புரியாம அபி யோசிக்கிறாங்க. இவர பத்தி புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நிமிஷம் வந்து நல்லா பேசுறாரு. இன்னொரு நிமிஷம் வந்து சரியாவே பேச மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப என்னன்னா கொஞ்ச நாளாவே வந்து என்கிட்ட பாசமா பேசுறாரு. நல்லா நடந்துக்கிறாரு. அதே மாரி என்ன மதிக்கிறாரு எல்லா விஷயத்துக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நான் என்ன பண்றது? நான் ராகவ் விட்டு என்னால இருக்க முடியுமா? இவர பிரிஞ்சு என்னால வாழ முடியுமா? தெரியலையே! இவர் அன்பு அதிகமா குடுக்க குடுக்க எனக்கு உள்ளுக்குள்ள பயம் அதிகமாயிட்டே இருக்கே! அபி, நீ என்ன பண்ண போற அபி? உண்மையிலேயே ராகவ நீயும் விரும்ப ஆரம்பிச்சுட்டியா? உன்னால அவர் இல்லாம இருக்க முடியும்னு தோணுதா? அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து அலைப்பாயுது. அபிக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்க வந்து ராகவ் என்ன பண்றாரு, அப்பா, அந்த நாள் வந்துருச்சு. இவ்வளோ நாளா இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட காத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காரு. காதலர் தினத்து அன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அபி. இன்னைக்கு காதலர் தினம். இன்னைக்கு தான் என்னோட மனச ஃபுல்லா திறந்து உனக்கு காட்டப் போறேன். இதுல நீ வந்து அப்படியே வந்து மெய் மறந்து போயிடணும். அந்த மாரி அன்பை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்து அபிகிட்ட குடுக்குறாரு. ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ சோ மச் அபி. உன் கூட காலம் ஃபுல்லா வாழணும்னு நான் நினைக்கிறேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ரிங்க வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு கட்டிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. உன்னை எல்லாத்தையும் நினச்சு பார்க்குறாரு. அப்போ எல்லாத்தையும் நான் நினச்சு தான் பார்க்குறேனா? உண்மை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போறாரு. அபி அங்க நின்னுட்டு இருக்காங்க. அபி, சீக்கிரம் உள்ள வா அபி. நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு.